வணக்கம். வேர்ல்ட் செய்திகளுக்காக நான் ஹரிணி. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான முதலாவது விவாதத்தில் ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கலந்து கொண்ட போது ஜோ பைடனுக்கு ஏற்பட்ட தடுமாற்றம் மற்றும் குறைந்த செயல்திறன் ஆகியவை கடுமையாக விமர்சிக்கப்படுகின்றன. ஜனாதிபதி தேர்தல் போட்டியிலிருந்து அவர் விலக வேண்டும் என்ற குரல்கள் ஒலிக்க தொடங்கியுள்ளன. இப்போது அவரது சொந்த ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர்களே ஜனாதிபதி தேர்தல் போட்டியிலிருந்து ஜோ பைடன் விலகி மற்றொருவருக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும் என்று பகிரங்கமாக கூறத் தொடங்கியுள்ளார்கள். தி நியூயார்க் டைம்ஸுக்கு அளித்த பேட்டியின் போது அரிசோனாவின் ஜனநாயக கட்சியின் காங்கிரஸ் பிரதிநிதி ராவுல் கிரிஜால்வா ஜனாதிபதி ஜோ பைடனை ஜனாதிபதி போட்டியிலிருந்து விலகுமாறு அழைப்பு விடுத்த காங்கிரஸில் உள்ள இரண்டாவது ஜனநாயக கட்சிக்காரர். அவர் வேட்பாளராக இருந்தால் நான் அவரை ஆதரிக்கப் போகிறேன். ஆனால் கட்சிக்குள் வேறு ஒரு மாற்று வேட்பாளரை பார்க்க இது ஒரு வாய்ப்பு என்று நான் நினைக்கிறேன் என்று கிரிஜால்வா டைம்ஸிடம் கூறினார். அவர் செய்ய வேண்டியது என்னவென்றால் ஜனாதிபதி இருக்கையை வைத்திருப்பதற்கான பொறுப்பை ஏற்க வேண்டும். மேலும் அந்த பொறுப்பின் ஒரு பகுதி இந்த ஜனாதிபதி தேர்தல் போட்டியிலிருந்து அவர் வெளியேறுவது என்று அந்த நேர்காணலில் அவர் தெரிவித்தார். ஜனநாயக கட்சியில் டெக்சாஸ் மாநிலத்தின் காங்கிரஸ் பிரதிநிதி லாயிட் டாகெட் பைடனை ஜனாதிபதி தேர்தலிலிருந்து விலகுமாறு அழைப்பு விடுத்த முதலாவது பிரதிநிதி. அவரை பின்தொடர்ந்துள்ளார் கிரிஜால்வா. ஜனநாயக கட்சியின் இரண்டு சட்டம் இயற்றுபவர்களின் கருத்துக்கள் ஜனாதிபதியுடன் அவரது சொந்த கட்சி உறுப்பினர்களிடமிருந்து அதிர்ச்சியூட்டும் பொது முறிவை குறிக்கின்றன மற்றும் டொனால்ட் ட்ரம்புடன் அவர் நடத்திய ஜனாதிபதி தேர்தல் விவாதத்தில் அவரது பலவீனமான செயல்திறன்களை அடுத்து அவரது பிரச்சாரத்துக்கான ஒரு முக்கிய தருணத்தில் ஜோ பைடன் மீதான அழுத்தத்தை அதிகரிக்கின்றன. ஜனாதிபதிக்கான தனது மறுதேர்தல் முயற்சியை காப்பாற்ற முடியுமா என்பதற்கு அடுத்த சில நாட்கள் முக்கியமானவை என்பதை பைடன் தனிப்பட்ட முறையில் ஒப்புக்கொண்டதாக CNN தொலைக்காட்சி புதன்கிழமை அறிவித்தது. ஜனாதிபதி தேர்தல் விவாதத்துக்கு பின் போட்டி மாவட்டங்களில் போட்டியிடும் பல ஜனநாயக கட்சியினர் ஜோ பைடன் பிரச்சார குழுவுக்கும் வெள்ளை மாளிகைக்கும் தங்கள் அச்சத்தை வெளிப்படுத்தினர். ஜனாதிபதி வேட்பாளர் முதலிடத்தில் இல்லாமல் இருப்பது கட்சியின் ஜனாதிபதி பதவியை பிடிப்பதற்கான வாய்ப்புகளை மட்டுமல்ல, கட்சியின் வாய்ப்புகளையும் பாதிக்கிறது. ஜனநாயக கட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள பிரதிநிதிகள் சபையை மீண்டும் வெல்வதை விரும்பத்தக்க இலக்கு. ஆனால் ஜனாதிபதி வேட்பாளர் பலவீனமானவராக இருந்து அதனால் தோல்வியடைய நேர்ந்தால் ஜனநாயக கட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள பிரதிநிதிகள் சபை அமைவது சந்தேகமே. வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் காரின் ஜீன் பியர் செய்தியாளர்களிடம் பேசிய போது ஜனாதிபதி ஜோ பைடன் போட்டியிலிருந்து விலகுவது என்ற திட்டம் முற்றிலும் இல்லை என்று தெரிவித்தார். ஜீன் பியர் மேலும் கூறிய போது மக்கள் அந்த கேள்வியை கேட்பது நியாயமானது என்பதை ஜனாதிபதி புரிந்து கொள்கிறார். செய்தியாளர்கள் சந்திப்பிற்காக மண்டபத்திற்கு வருவதற்கு முன்பு ஜனாதிபதி வெஸ்ட் விங்கை சுற்றி நடப்பதை நான் பார்த்தேன். அவர் மிகுந்த ஆரோக்கியத்துடன் இருக்கிறார் என்றும் கூறினார். ஜனாதிபதி தேர்தல் போட்டியிலிருந்து ஜோ பைடன் விலக வேண்டும் என்று இப்போது கூறியுள்ள கிரிஜால்வா அமெரிக்க மெக்சிகோ எல்லையில் தெற்கு அரிசோனாவில் ஒரு திடமான ஜனநாயக கட்சி ஆதரவு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். பைடனின் மறுதேர்தல் முயற்சியில் அரிசோனா ஒரு முக்கியமான மாநிலம். அங்கு ஜனநாயக கட்சியினர் தங்களுடைய பலத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்பதை தீர்மானிக்கும் ஒரு சர்ச்சைக்குரிய போட்டியாக ஜனாதிபதி தேர்தல் பார்க்கப்படும். தவறான வேட்பாளர் காரணமாக அந்த மாநிலத்தில் ஜனநாயக கட்சி தோல்வியடைந்தால் அது அங்குள்ள ஜனநாயக கட்சியினர் அனைவரது அரசியல் எதிர்காலத்தையும் பாதிக்கும்.